இந்த ஸ்டூடெண்ட்டோட ஃபீட்பேக்க கேளுங்களேன். நம்மளோட ப்ரீவியஸ் குர்தா ஒர்க் ஷாப்ல வந்து அவங்க ஜாயின் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட ஹானஸ்ட் ஃபீட்பேக் வந்து வாய்ஸ் நோட்டா என்கூட ஷேர் பண்ணாங்க. நான் இந்த மாதிரி ஸ்டூடண்ட்ஸோட ஃபீட்பேக்ஸ் அண்ட் ஒர்க்ஸ் எல்லாமே வந்துட்டு ஸ்டோரியில வந்து குடுத்துருக்கேன். ஸ்டோரி ஹைலைட்ஸ்ல நீங்க செக் பண்ணலாம். பட் அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ரீலா போட்டா இன்னும் நெறைய பேருக்கு ரீச் ஆகும்னு நெனச்சேன். அதுக்காக தான் இந்த வீடியோ. உங்களோட வீடியோஸ் எல்லாமே மோஸ்ட்லி டவுட்ஸ் வராத மாரி தான் இருக்கு. இந்த ஸ்டிச் பண்ணும்போது சின்ன சின்ன டவுட்ஸ் தான் இருக்கு. பட் அதுவுமே அந்த வீடியோவ நம்ம கிளியரா பார்த்தோம் அப்டின்னா, புரியுது நம்ம என்ன பண்றோம் அப்டின்றது. ரொம்ப கிளியரா எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு. ஏன்னா நான் நெறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன். எனக்கு எதுலயுமே புரியாதது, நீங்க அந்த சொல்லிக் குடுத்து ஒண்ணும் டீட்டெயிலா எதுக்கு நம்ம இத பண்ணணும் அப்டின்றத சொல்லிக் குடுத்து, கரெக்ட்டா அத எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, டவுட்ஸே வராத மாரி தான் இருக்கு. ஏன்னா, நான் உங்கள்ட்ட ஸ்டார்ட்டிங்ல அந்த நெக் பத்தி கேட்டிருப்பேன். அதுக்கப்புறம் நான் எதுவுமே கேட்கவே இல்ல. எனக்கு அது பெருசா டவுட்டா தெரியல. எல்லாம் ஸ்டிச் பண்ணி போட்டதுக்கு அப்புறமா தான் எனக்கு அது ஃபீல் ஆச்சு. அந்த இடத்துல கொஞ்சம் லூஸ் இருக்கிற மாரி இருந்தது. ஸோ, அதனால கேட்டேன். ஏன்னா, அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா சொல்லி தர்றீங்க. ஸோ, அதனால தான் 2வது கிளாஸுமே நான் வந்து சரி எடுக்கலாம் அப்படின்றதுனால உங்ககிட்ட திரும்ப அ கேட்டுருக்கேன். ஸோ, இதே மாரியே கண்டிப்பா சொல்லிக் குடுங்க. ரொம்ப நல்லாருக்கு. நீங்க சொல்லி தர்றது. என்ன சொல்றது? ஒரு பிகினர் கூட ரொம்ப ஈஸியா புரியிற மாரி இருக்கு. ரொம்ப கஷ்டமான டெர்ம்ஸ்லாம் எதுவும் இல்லாம, ஈஸியா இருக்க மாதிரி இருக்கு எனக்கு. பர்சனலி எனக்கு அந்த மாதிரி இருக்கு. ரொம்ப நல்லாருக்கு. தேங்க் யூ மா.